Good morning, students. Higher secondary second year, computer science, unit 4, lesson 13, Python மற்றும் CSV கோப்புகள், Python and CSV files part 2. கடந்த வகுப்பில் நாம் கற்றதை சற்றே நினைவு கூறுவோம். Difference between CSV and XLS file formats. CSV மற்றும் XLS கோப்புகளுக்கு இடையேயான வேறுபாடு. Purpose of CSV files. CSV கோப்புகளின் பயன்பாடுகள். Creating a CSV file using Notepad or any text editor. Notepad அல்லது உரைப்பதிப்பான் பயன்படுத்தி CSV கோப்பை உருவாக்குதல். Create a CSV file using Microsoft Excel. Microsoft Excel ஐ பயன்படுத்தி CSV கோப்பினை உருவாக்குதல் போன்ற காரியங்களை பார்த்தோம். இந்த வகுப்பிலே we are going to see about to read and write a CSV file using Python. Python மூலம் CSV கோப்பில் படிக்க மற்றும் எழுத எவ்வாறு ஒரு பைத்தான் ப்ரோக்ராம் மூலமாக CSV கோப்பை எப்படி உருவாக்குறது, அதில் உள்ள டீட்டெயில்ஸை எப்படி படிக்கிறது, இதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். Python provides a module named CSV. Using this, you can do several operations on the CSV files. Pythonல CSVக்குனே ஒரு தனி மாடூல் இருக்கு. அதை நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கிடணும். இம்போர்ட் CSV அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த மாடூலை இம்போர்ட் பண்ணிக்கணும். இம்போர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன செய்யலாம்னா அந்த CSV ஃபைலை நீங்கள் ஹேண்டில் பண்ணலாம். Read a CSV file using Python. பைத்தானை பயன்படுத்தி CSV கோப்பினை எவ்வாறு படிக்கிறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ரெண்டு வழி இருக்குது. There are two ways for reading a CSV file. CSV ஃபைலை பைத்தான் மூலமாக ரீட் பண்ணுவதற்கு இரண்டு விதமான ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று ரீடர் ஃபங்க்ஷன், இன்னொன்று டிக்ட் ரீடர் கிளாஸ். ரீடர் ஃபங்க்ஷன் மூலமாகவும் நம்ம என்ன செய்யலாம், ரீட் பண்ணலாம். டிக்ட் ரீடர் கிளாஸ் மூலமாகவும் நம்ம என்ன செய்யலாம், ஒரு ஃபைலை நீங்கள் ரீட் பண்ணலாம். கோப்பினில் உள்ள தகவல்களை படிப்பதற்கோ அல்லது கோப்பினில் ஒரு தகவல்களை எழுதுவதற்கோ முதலில் கோப்பினை திறக்க வேண்டும். படித்தல் செயல்பாடு முடிந்த பிறகு கோப்பானது மூடப்பட வேண்டும். இதன் மூலம் கோப்பிற்கு நினைவகத்தில் ஒதுக்கப்பட்டுள்ள இடம் விடுவிக்கப்படும். எனவே பைத்தானில் உள்ள கோப்பு செயல்பாடானது பின்வரும் படிநிலைகளில் செயல்படுத்தப்பட வேண்டும். படிநிலை 1, கோப்பினை திறக்கவும். ஓப்பன் a file in read, write, append mode, R mode, W mode, A mode. படிநிலை 2, படிக்க அல்லது எழுதும் செயல்பாட்டை செய்யவும். Perform read or write operations. படிநிலை 3, close the file, கோப்பை மூடவும். அதாவது நீங்கள் ஒரு நோட்டை படிக்க போகிறீங்க அப்படின்னா என்ன செய்வீங்க, முதல்ல அந்த நோட்டை ஓப்பன் பண்ணுவீங்க. யூ ஹேவ் டு ஓப்பன் த நோட் புக் ஃபஸ்ட்டு. ஓப்பன் பண்ணிவிட்டு யூ ஹேவ் டு ரீடு. அதில் ரீட் பண்ண போகிறேன். அடுத்தது சப்போஸ் ரைட் பண்ண போகிறேன். இது ரெண்டாவது ப்ராசஸ். அதான் இங்கே சொல்ல போகிறோம். முதல்ல ஓப்பன் பண்ண போகிறோம். ஓப்பன் பண்ணுறது ரீட் மோடில் ஓப்பன் பண்ணுறோமா, ரைட் மோடில் ஓப்பன் பண்ணுறோமா, அப்பன் மோடில் ஓப்பன் பண்ணுறோமான்னு சொல்லி பார்த்துக்கிடணும். ரீட் மோட்னால் என்ன அப்படின்னா அதை படிக்க மட்டும்தான், உள்ள ஏதாவது டீட்டெயில்ஸ் தான் ரீட் மட்டும் தான் பண்ண போகிறீங்க. ரைட் மோடுன்னு என்ன செய்ய போகிறீங்க, அதில் எழுத போகிறீங்க. அப்பன் மோடுனா ரைட் மோடு என்ன செய்யணும்னா ஏற்கனவே உள்ளதை அழிச்சிட்டு எழுதும். அப்பன் மோட்னா ஏற்கனவே உள்ளதுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும், டேட்டா ஆட் ஆகும். அதுதான் அப்பன் மோட். 3 மோடில் எப்படினாலும் நீங்கள் ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணலாம். பண்ணிவிட்டு நீங்கள் ரீட் பண்ணுறீங்க அல்லது ரைட் பண்ணுறீங்க. 2 ஆப்ரேஷனில் ஏதோ ஒன்று பண்ண போகிறீங்க. அது ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, ரீடர், டிக்ட் ரீடர் மூலமாக நீங்கள் என்ன செய்யலாம், ரீட் பண்ணலாம். இதே மாதிரி ரைட் பண்ணுறதுக்கும் ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. அது மூலமாக நீங்கள் ரைட் பண்ணிக்கலாம் CSV ஃபைலை. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், பைத்தானில் ப்ரோக்ராம் எழுத போகிறோம். CSV ஃபைலை ரீட் பண்ணுறதுக்கு ரைட் பண்ணுறதுக்கு பைத்தான்லேயே கோடிங் எழுத போகிறோம். கோடிங் எழுதி ரீட் பண்ணவும் செய்ய போகிறோம், ரைட் பண்ண செய்ய போகிறோம். சரி, ரீட் பண்ணி ரைட் பண்ணி முடித்த பிறகு நீங்கள் யூ ஹேவ் டு க்ளோஸ் த ஃபைல், கோப்பை மூடிவிட வேண்டும். கோப்பை மூடுறதுக்கு என்ன கமாண்டு, க்ளோஸ்ன்னு சொல்லி ஒரு கமாண்ட் இருக்குது, அதை வச்சு மூடிடலாம். ஓப்பன் பண்ணுறதுக்கு ஓப்பனுங்கிற கமாண்ட் இருக்குது. ஓகே தானே? இப்போ அந்த கமெண்ட்ஸை வரிசையாக பார்க்க போகிறோம். ஓப்பன் கமாண்ட் எப்படி, ரீட் கமாண்ட் எப்படி, க்ளோஸ் பண்ணுற கமாண்ட் எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஓப்பன் ஃபங்க்ஷன், ஓப்பன் செயற்கூறு பற்றி முதல்ல பார்ப்போம். ஓப்பன் என்ற உள்ளிணைந்த செயற்கூறு பைத்தானில் ஒரு கோப்பை திறக்கும். பைத்தானில் உள்ள அந்த CSV ஃபைலுக்குள்ளே இருக்குது இந்த ஃபங்க்ஷன். இது பைத்தானை திறப்பதற்கு உதவக்கூடிய ஒரு செயற்கூறாகும்.
இந்த செயற்கூறு கோப்பு பொருள் அல்லது திருப்பி கொடுக்கும். இதை பயன்படுத்தி ஒரு கோப்பின் தரவுகளை படிக்கவோ அல்லது மாற்றவோ முடியும். அப்போ இதை பயன்படுத்தி என்ன செய்யலாம், கோப்பில் உள்ள டேட்டாவை நீங்கள் ரீட் பண்ணலாம் அல்லது நீங்கள் அதில் உள்ளதை சேஞ்ச் பண்ணலாம், ரைட் பண்ணால் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணுறதுக்கு என்ன ஒரு கமெண்ட் பாருங்கள், எஃப் ஈக்குவல் டு ஓப்பன் சாம்பிள் டாட் டிஎக்ஸ்டி. தற்போது கோப்புறையில் கோப்பை திறக்க மற்றும் அதில் எஃப் என்பது கோப்பு பொருளை குறிக்கும். இதில் வந்து எஃப்ங்கிறது ஆப்ஜெக்ட், ஃபைல் ஆப்ஜெக்ட். எஃப் இஸ் த ஃபைல் ஆப்ஜெக்ட். இதில் அசைன் ஆகும், வேரியபிள் மாதிரி இதில் அசைன் ஆகுது. என்ன அசைன் ஆகுது, ஓப்பன் சாம்பிள் டாட் டிஎக்ஸ்டி. அப்போ சாம்பிள் டாட் டிஎக்ஸ்டிங்கிற டெக்ஸ்ட் ஃபைல் வந்து நீ எழுதக்கூடிய இந்த பைத்தான் டைரக்டரிக்குள்ளேயே இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், பாத் நேம் கொடுக்க வேண்டாம். இதில் பாருங்கள், முழுமையான பாத் நேம் கொடுக்கீங்க, பாதையை கொடுக்கீங்க. அதாவது சீக்கோலனில் மை பிஆர்ஜிங்கிற ஃபோல்டருக்குள்ளே என்ன ஃபைல் இருக்குது, CH13 sample5.csvன்னு இருக்குது. அப்போ இந்த மாதிரி நீங்கள் முழு பாதையை வந்து கொடுக்கணும். அதாவது பாத் நேம் ஆஃப் த ஃபைல்னு சொல்லுவாங்க, ஃபைலோட பாத் நேம். அந்த பாத் நேமை வந்து நீ கொடுத்துட்டீங்கன்னா அது எங்கே இருந்தாலும் அது ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆயிரும். எப்போ இங்கே வந்து நீங்கள் பாத் நேம் கொடுக்கல இல்லையா, அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்கள் டைப் பண்ணக்கூடிய அந்த பைத்தான் ஃபைலும் இந்த சாம்பிள் டாட் டிஎக்ஸ்டியும் ஒரே ஃபைலுக்குள்ளே, இந்த டெக்ஸ்ட் ஃபைலும் ஒரே ஃபோல்டருக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் அப்படி திறக்க முடியும். அல்லது நீங்கள் என்ன சொன்னால், யூ ஹேவ் டு கிவ் த பாத் நேம் ஆஃப் த ஃபைல். ஃபைலினுடைய முழு பாத் நேமை நீங்கள் கொடுக்கணும், கோப்பினுடைய முழுமையான பாதையை கொடுக்கணும். ஹியர் எஃப் இஸ் த ஃபைல் ஆப்ஜெக்ட். இந்த ஃபைல் ஆப்ஜெக்ட்டுக்கு இது அசைன் ஆகுது. கோப்பை திறப்பதற்கான முறைமையை பயனர் குறிப்பிடலாம். பயனர் கோப்பினை படிப்பதற்கு ஆர் அல்லது ஆர் என்ற மெத்தடும், எழுதுவதற்கு டபிள்யூ என்ற மோடும், கோப்பின் இறுதியில் சேர்க்க அப்பண்ட் மோட் ஏ மோடும் குறிப்பிடலாம். நீங்கள் வந்து ரீட் பண்ணுறதுக்கு ஆர் கொடுக்கலாம், ரைட் பண்ணுறதுக்கு டபிள்யூ கொடுக்கலாம். அப்பண்ட் மோடில் பண்ணணும்னா ஏ கொடுக்கலாம். ஓப்பன்லேயே நீங்கள் ஏ மோடு, மொத்தம் 3 மோடு நீங்கள் கொடுத்துக்கலாம். உரை அல்லது இருபரிமாண டெக்ஸ்ட் பைனரி என்ற ஏதேனும் ஒரு முறைமையில் கோப்பினை திறக்கும் முறையை குறிப்பிடலாம். அதாவது நீங்கள் டெக்ஸ்ட் முறைமையில் கொடுக்கீங்கன்னா ஆர்டின்னு கொடுக்கணும். பைனரி மோடில் திறக்கீங்கன்னா நீங்கள் எப்படி கொடுக்கணும், பின்னு சொல்லி கொடுக்கணும். உரை முறைமை தானியமான கோப்பு படிக்கும் முறைமையாகும். இதில் தரவை கோப்பிலிருந்து படிக்கும்போது தரவு சரங்களாக பிரிக்கப்படும். நீங்கள் ரீட் பண்ணும்போது எப்படி ரீட் ஆகும், எல்லாம் டெக்ஸ்டாக ரீட் ஆகும், ஸ்ட்ரிங்காக ரீட் ஆகும். உரை அல்லது கோப்புகளான படங்கள் அல்லது EXE கோப்புகளை திறக்கும்போது அவற்றை இரும முறையில் கையாள செய்யணும். சப்போஸ் வந்து அந்த டெக்ஸ்ட் ஃபைல் வந்து ஏதாவது படங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து பைனரி மோடில் நீங்கள் ஓப்பன் பண்ணணும். இரும நிலை மோடுன்னு என்ன அர்த்தம், பைனரி மோடில் நீங்கள் ஓப்பன் பண்ணணும். பைத்தான் ஃபைல் மோட்ஸ், இது வந்து ஒரு கொஸ்டின் கேட்கலாம். பைத்தான் கோப்பு முறைமைகள் யாவை, வாட் ஆர் த பைத்தான் ஃபைல் மோட்ஸ்னு சொல்லி கேட்கலாம். ஆர் வந்து ரீட் பண்ணுறதுக்கு, டபிள்யூ ஃபார் ரைட் பண்ணுறதுக்கு, எக்ஸ் ஃபார் தனித்துவமான படைப்பு, அதாவது மற்றவங்க படைக்காத ஒரு கோப்பினை வந்து கிரியேட் பண்ண எக்ஸ் மூலம் கிரியேட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே உருவாக்கப்பட்டிருந்த இந்த செயல்முறையானது தோல்வி அடையும். அதாவது ஆர் வந்து படிப்பதற்கு மட்டுமே உள்ள ஒரு தானியமைவு நிலை. டபிள்யூ வந்து என்னது, கோப்பில் தரவுகளை எழுதுவதற்கு உள்ளது. குறிப்பிட்டப்பட்ட கோப்பு இல்லை எனில் புதிய கோப்பு உருவாக்கும். கோப்பில் தரவுகள் இருப்பின் அவையில் அழிக்கப்படும். அப்போ டபிள்யூ மோடில் கொடுத்தீங்கன்னா அழிச்சிடும். சப்போஸ் அப்பன் மோட்னா பாருங்கள், ஏற்கனவே உள்ள கோப்போடு புதிய கோப்பினை உருவாக்கும். கோப்பின் தரவுகளை அழிக்காமல் அதன் இறுதியில் புதிய தரவுகளை சேர்ப்பதற்கும் திறப்பதற்கும் குறிப்பிடப்பட்ட கோப்பு இல்லை எனில் புதிய கோப்பினை உருவாக்கும். பாருங்கள், ஏ மோடில் கொடுத்தீங்கன்னா ஏற்கனவே உள்ளதை, ரைட் மோடு தான், இதுவும் ரைட்டு தான், ஆனால் ஏற்கனவே உள்ளதை டேட்டாவை அழிக்காமல் அது கடைசியில் உனக்கு அப்பண்ட் ஆகும். நீ கொடுக்க போகிற டேட்டா வந்து கடைசியில் அப்பண்ட் ஆகும். டி வந்து நீ டெக்ஸ்ட் முறையில் நீ கோப்பை வந்து திறக்கணும்னா டி கொடுக்கணும். இதுதான் தானியமைவு. பைனரி மோடில் கோப்பை திறக்கணும்னா பி மோடு, அல்லது அதில் அந்த ஒருவேளை அந்த ஃபைலில் வந்து ஏதாவது இமேஜ் ஃபைல் இருக்குது அப்படின்னா நீங்கள் பி மோடில் ஓப்பன் பண்ணணும். புதுப்பித்தலுக்கான கோப்பினை திறக்க படித்தல் மற்றும் எழுதல் ரெண்டுக்கு சேர்த்து பண்ணோன்னா ப்ளஸ் கொடுக்கணும். அதாவது படிக்கவும் செய்யணும் எழுதவும் செய்யணும் அப்படின்னா நீங்கள் எதை கொடுக்கீங்க, ப்ளஸ் மோடை கொடுக்கீங்க. மொத்தம் எத்தனை மோடு இருக்குது, 7 மோடு இருக்குது. நம்ம 7 மோடில் நீங்கள் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டில் நீங்கள் இதில் எந்த மோடும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் ஓப்பன் ஃபங்க்ஷன். ஓப்பன் ஃபங்க்ஷனுக்கு சில எடுத்துக்காட்டுகள். மெத்தட் 1, ஓப்பனுக்கு 2 மெத்தட் இருக்குது. ஃபர்ஸ்ட் மெத்தட் பாருங்கள், எஃப் ஈக்குவல் டு ஓப்பன் சாம்பிள் டிஎக்ஸ்டி காமா டபிள்யூ. இங்கே பாருங்கள், ரைட் மோடில் இது ஓப்பன் பண்ணியிருக்கோம். சாம்பிள் டாட் டிஎக்ஸ்டி எந்த மோடில் ஓப்பன் பண்ணியிருக்கோம், ரைட் மோடில் ஓப்பன் ஆகி எந்த ஃபைல் ஆப்ஜெக்ட் அசைன் ஆயிருக்கு, எஃப்ங்கிற ஃபைல் ஆப்ஜெக்ட்டுக்கு அசைன் ஆயிருக்கு. நீ ஸ்மால் எஃப் கொடுத்தீங்கன்னா ஒரு ஃபைல் ஆப்ஜெக்ட்டு, கேபிட்டல் எஃப் கொடுத்தீங்கன்னா வேறு ஃபைல் ஆப்ஜெக்ட். அப்போ இது கேஸ் சென்சிட்டிவ் லாங்குவேஜ் இல்லையா. எஃப் ஈக்குவல் டு ஓப்பன் இமேஜ் 1.bmp. இதில் பார்த்தீங்கன்னா இமேஜ் இருக்கு இல்லையா, இமேஜ் இருக்கனால என்ன மோடில் கொடுத்துருக்கு, R+B. அதாவது ஆர் வந்து ரீட் மோடு, அது எந்த மோடில் ஓப்பன் ஆகுது, பைனரி மோடில் ஓப்பன் ஆகுது.
அடுத்து பாருங்கள் எஃப் ஈக்குவல் டு ஓப்பன் டெஸ்ட் அட் டிஎக்ஸ்டி. இதில் பாருங்கள் டபிள்யூ கொடுக்கல, ஆர் ப்ளஸ் பியும் கொடுக்கல. அப்போ டிஃபால்ட் மோடு ஆர்டிங்கிற மோடில் ஓப்பன் ஆகும். ஆர்டி மீன்ஸ் ஆர் ஃபார் ரீட், டி ஃபார் டெக்ஸ்ட் ஃபைல். இங்கே பைனரி மோடு இருந்துச்சு இல்லையா, டெக்ஸ்ட் மோடில் உனக்கு ஓப்பன் ஆகும். ஹியர் எஃப் இஸ் ஆல்சோ கால் த ஆப்ஜெக்ட் டு பெர்ஃபார்ம் ஃபைல் ஆப்ரேஷன்ஸ். ஃபைலை க்ளோஸ் பண்ணுறதுக்கு எஃப் டாட் க்ளோஸ். க்ளோசிங் எ ஃபைல் வில் ஃப்ரீ அப் தி ரிசோர்ஸஸ். அப்போ ஃபைலை க்ளோஸ் பண்ணுறீங்க, கடைசியில் ரீட் பண்ணி முடிச்ச அப்புறம் க்ளோஸ் பண்ணுறதுக்கு என்ன கமாண்ட், எஃப் டாட் க்ளோஸ். ரெண்டாவது மெத்தட் வந்து இந்த ஓப்பன் மெத்தட் எப்படி நீங்கள் கிரியேட் பண்ணலாம்னா, வித் ஓப்பன் வித்தின் டபுள் கோட்டில் டெஸ்ட் டாட் டிஎக்ஸ் டெக்ஸ்ட்டு கமா ஆர் மோடில் ஓப்பன் பண்ணுறோம் ஆஸ் எஃப். ஹியர் எஃப் இஸ் த ஃபைல் ஆப்ஜெக்ட். அப்போ இது வந்து இந்த டெஸ்ட் ஃபைல் வந்து ஓப்பன் ஆகுது. எந்த மோடில் ஓப்பன் ஆகுது, ஆர் மோடில் ஓப்பன் ஆகுது. எந்த ஃபைல் ஆப்ஜெக்ட் அசைன் ஆகுது, எஃப்க்கு அசைன் ஆகுது. அப்போ நீங்கள் எஃப் ஈக்குவல்ட்டுன்னு சொல்லி இந்த மோட்லையும் கொடுக்கலாம், அல்லது ஆஸ் மோட்லையும் கொடுக்கலாம். அதாவது மெத்தட் 2, அதாவது ஓப்பன் ஆஸ் எஃப் அப்படின்னு கொடுக்கலாம், அல்லது எஃப் ஈக்குவல் டு ஓப்பன் அப்படின்னு கொடுக்கலாம். இந்த ரெண்டு மெத்தடில் நீங்கள் எதுனாலும் யூஸ் பண்ணி அந்த ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் பைத்தானில் நீங்கள் ரைட் பண்ணலாம். அடுத்தது சிஎஸ்வி மாடுல்ஸ் ரீடர் ஃபங்க்ஷன். இப்போ வந்து ஓப்பன் பண்ணிட்டோம், அடுத்து என்ன செய்யணும், ரீட் பண்ணோம் இல்லையா, உள்ள கண்டென்ட்டை ரீட் பண்ணோம். அதுக்கு நீங்கள் ரீடர் செயற்கூறு முதல்ல பயன்படுத்துகிறீங்க. டிக்ட் செயற்கூறு வந்து அடுத்த கிளாஸில் பார்ப்போம். ரீடர் செயற்கூறு பயன்படுத்தும் போது எப்படி ரீட் பண்ணுறீங்க, சிஎஸ்வி டாட் ரீடர்னு சொல்லி கொடுக்கீங்க. பாருங்கள், சிஎஸ்வி டாட் ரீடர் ஜென்ரல் ஃபார்மேட் தொடரியல் பாருங்கள், சிஎஸ்வி டாட் ரீடர் ஃபைல் ஆப்ஜெக்ட் கமா டெலிமீட்டர். டெலிமீட்டர்னா கமாவாக இருக்கலாம், பைப் சிம்பிளாக இருக்கலாம். எஃப்எம்டி பேரம்ஸ் இப்படி நீங்கள் கொடுக்கலாம். சிஎஸ்வி கோப்பின் உள்ளடக்கத்தை பிடிக்க சிஎஸ்வி ரீடர் என்ற முறைமையானது பயன்படுத்தப்படுகிறது. அப்போ ஒரு சிஎஸ்வி ஃபைலில் உள்ள கண்டென்ட்டை படிக்கிறதுக்கு நீங்கள் பைத்தானில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு செயற்கூறு என்னென்னா சிஎஸ்வி ரீடர் ஃபங்க்ஷன் வந்து சிஎஸ்வி ரீடர் ஃபங்க்ஷன். இந்த ரீடர் ஃபங்க்ஷன் இந்த செயற்கூறு கோப்பின் ஒவ்வொரு வரியும் படித்து அவற்றின் நெடுவரிசையின் பட்டியலாக லிஸ்ட் அமைக்கும். அதை லிஸ்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ணி உனக்கு கொடுத்துரும். அவுட்புட்டில் எப்படி கொடுக்கும், நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா அவுட்புட்டில் லிஸ்ட்டு வடிவத்தில் உனக்கு வரும். மாறியின் தரவிற்கு தேவையான நெடுவரிசையை தேர்வு செய்யலாம். இச்செயற்கூறை பயன்படுத்தி பயனர் கோப்பின் தரவுகளில் உள்ள இரட்டை மேற்கோள் குறி இதை பயன்படுத்தி நீங்கள் டபுள் கோட்டில் இருக்கிற டேட்டா, பைப் சிம்பிள் உள்ள டேட்டா மற்றும் கமா உள்ள டேட்டாவை நீங்கள் பயன்படுத்தி படிக்கலாம். அப்போ ஜென்ரல் ஃபார்மேட் எப்படி, சிஎஸ்வி ரீடர் வித்தின் ப்ராக்கெட் ஃபைல் ஆப்ஜெக்ட் டெலிமீட்டர் எஃப்எம்டி பேரம்ஸ். ஃபைல் ஆப்ஜெக்ட்டுங்கிறது கோப்பின் பாதையையும் முறைமையும் திருப்பி அனுப்பும். அதாவது இட் பாசஸ் தி பாத் அண்ட் மோட் ஆஃப் தி ஃபைல். அப்போ ஃபைல் ஆப்ஜெக்டில் என்ன இருக்குது, அந்த ஃபைலினுடைய பாத் இருக்குது, கமா மோடு இருக்குது. டெலிமீட்டரில் என்ன இருக்கு பாருங்கள், இது விருப்ப தேர்வு அளபுரு ஆகும். இது செந்துர வரம்பு குறிகளை கொண்டிருக்கும். அதாவது பைப் சிம்பிள் கமா இதெல்லாம் இருக்கும். அண்ட் ஆப்ஷனல் பராமீட்டர் கண்டெய்னிங் தி ஸ்டாண்டர்ட் டயலக்ட்ஸ் லைக் பைப் சிம்பிள் எக்ஸட்ரா கேன் பி ஒமிட்டட். இதில் வந்து பைப் சிம்பிளோ கமாவோ இது என்ன செஞ்சிருது, ஒமிட் பண்ணப்படுகிறது. அது ரீடிங்கில் வராது, ஒமிட் பண்ணிடும். எஃப்எம்டி பேரம்ஸ் என்னது, கடைசி பேராமீட்டர் வந்து எஃப்எம்டி பேரம்ஸ் கொடாநிலை மதிப்புகளை மேற்பதிவு செய்ய நீக்க பயன்படும் விருப்பத்தேர்வு. அதாவது இப்போ வந்து நீங்கள் ஸ்பேஸ் வேண்டாம்னா ஸ்கிப் இனிஷியல் ஸ்பேஸ் ஈக்குவல் டு ஃபால்ஸ்னு கொடுக்கணும். கோட்டு வேண்டாம்னா கோட்டை ரீட் பண்ணோம்னா கோட்டால்னு சொல்லி கொடுக்கணும். அந்த மாதிரி எஃப்எம்டி பேரம்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து டிஃபால்ட் வேல்யூஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த சிஎஸ்வி ஃபைல் டேட்டா வித் டிஃப்ரெண்ட் டெலிமீட்டர்ஸ். நீங்கள் டேட்டா வந்து சிஎஸ்வி ஃபைல் டேட்டா வந்து டிஃப்ரெண்ட் டெலிமீட்டர்ஸ்லாம் இருக்க போகுது. அதாவது டிஃப்ரெண்ட் டெலிமீட்டர்ஸ்னால் கமாவோடு இருக்குது. அடுத்தது பாருங்கள், டேட்டா ஸ்பேஸோடு இருந்தால் எப்படி ரீட் பண்ணுறது, அடுத்தது கோட்ஸோடு இருந்தால் எப்படி ரீட் பண்ணுறது. இந்த நாளையும் இப்போ இன்றைக்கி பார்க்க போகிறோம். அடுத்தது நாலாவது வந்து தனிப்பயன் பிரிப்பான் கொண்ட தர பைப் சிம்பிள் இருந்தால் எப்படி ரீட் பண்ணுறது. அப்போ சிஎஸ்வி ஃபைலில் கமா இருந்தால் எப்படி ரீட் பண்ணுறது, சிஎஸ்வி ஃபைல் டேட்டா வித் டிஃபால்ட் டெலிமீட்டர் கமா. சிஎஸ்வி கோப்பு கொடாநிலை பிரிப்பானால் கார்புலையை கொண்ட தரவை எப்படி ரீட் பண்ணுறது. செகண்ட் ஒன், சிஎஸ்வி ஃபைல் டேட்டா ஸ்பேஸ் வித் ஸ்பேஸ் அட் தி பிகினிங்கில் ஏதாவது ஸ்பேஸ் இருந்தால் அதை எப்படி ரீட் பண்ணுறது. சிஎஸ்வி கோப்பு தொடக்கத்தில் கொண்ட இடம் கொண்ட தரவுகளை எப்படி ரீட் பண்ணுறது. மூன்றாவது, சிஎஸ்வி ஃபைல் டேட்டா வித் கோட்ஸ். சிஎஸ்வி கோப்பு மேற்கோள்களுடன் கூடிய தரவுகளை எப்படி ரீட் செய்வது. சிஎஸ்வி ஃபைல் டேட்டா வித் கஸ்டம் டெலிமீட்டர். எக்ஸாம்பிள், ஈச் காலம் இஸ் செப்பரேட்டட் வித் பைப் சிம்பிள். சிஎஸ்வி கோப்பு தனிப்பயன் பிரிப்பான் கொண்ட தரவை எப்படி ரீட் பண்ணுறது. அதாவது பைப் சிம்பிளை வச்சு பிரிச்சிருப்பாங்க கமாவுக்கு பதில். அப்போ அந்த மாதிரி டேட்டாவை எப்படி ரீட் பண்ணுறதுன்னு சொல்லி 4 வகையாக நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன், சிஎஸ்வி ஃபைல் வித் டிஃபால்ட் டெலிமீட்டர் கமா. கமா உள்ள ஃபைலை எப்படி நீங்கள் ஓப்பன் பண்ணுறது. இம்போர்ட் சிஎஸ்வி எஃப் ஈக்குவல் டு ஓப்பன் சி கோலன் pyrg sample.csv, ஆர். இது என்ன அர்த்தம்,
இது வந்து ஓப்பன் செய்யறதுக்கு எஃப்ங்கிறத ஃபைல் ஆப்ஜெக்ட்டு. ஃபைல் பாத் நேம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சியில் பிஒய் ப்ரோக்ராமில் sample1.csv எந்த மோடில் ரீட் பண்ண போகிறோம்? ஆர் மோடில் நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். அடுத்து ரீடர் ஃபங்க்ஷன் மூலமாக ரீட் பண்ண போகிறோம். ரீடர் ஈக்குவல் டு சிஎஸ்வி ரீடர் ஆஃப் எஃப். அப்போ இந்த ஃபைல் ஆப்ஜெக்ட் உள்ள ஃபுல்லாக ரீட் பண்ணி எங்கே போய் வைக்க போகுது? ரீடரில் வைக்க போகுது. அப்போ அந்த ரீடர் தான் லிஸ்ட் மாதிரி இருக்கும். அந்த லிஸ்ட்டை நீ டிஸ்பிளே பண்ணுறதுக்கு என்ன கமெண்ட் கொடுக்க? பிரிண்ட் கமெண்ட் கொடுக்குறீங்க. பிரிண்ட் ரோ ஃபார் ரோ இன் ரீடர் கோலன் பிரிண்ட் ரோன்னு உடனே பிரிண்ட் பண்ணோம். எப்படி பிரிண்ட் பண்ணுது பாருங்கள். பாருங்கள், எஸ் நம்பர், நேம், சிட்டி, நம்பர், ரேம், சென்னை அப்படின்னு சொல்லி வரிசையாக உனக்கு ரீட் வரிசையாக எப்படி இருக்குது பாருங்கள். லிஸ்ட்டு கண்டென்ட் மாதிரியே உனக்கு டிஸ்பிளேயில் வரப்போகுது. அப்போ ஏற்கனவே உள்ள சிஎஸ்வி ஃபைலை நம்ம இங்கே வந்து ரன் பண்ணி டிஸ்பிளே பண்ண போகிறோம். கடைசியில் ஃபைல் முடிஞ்சிட்டு இல்லையா? பிரிண்ட் பண்ணி முடிச்சிட்டோம், ரீட் பண்ணி முடிச்சிட்டோம். முடிஞ்சோடனே என்ன செஞ்சிருந்தோம்? எஃப் டாட் க்ளோஸ். அப்போ ஃபைலை ரீட் பண்ணியாச்சு. முதல்ல வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம், செகண்ட் ஸ்டெப் ரீட் பண்ணுறோம், தேர்ட் ஸ்டெப் க்ளோஸ் பண்ணுறோம். ஃபைல் டாட் க்ளோஸ், எஃப் டாட் க்ளோஸ்னோடனே க்ளோஸ் ஆயிடுது. இந்த ஃபைலை பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு ஃபைல் நீங்கள் முதல்ல வந்து அந்த ஃபைலை sample1 பார்த்துக்கிடுங்க. இந்த ஃபைலை தான் ரீட் பண்ண போகிறோம். நம்ம இதை எங்கே வச்சுருக்கோன்னு பார்த்துக்கிடுங்க. இது எங்கே இருக்குது பாருங்கள். C:/PYPRGயில் இருக்குது. நல்லா கவனிங்க. கம்ப்யூட்டரில் C:/PYPRG அப்படிங்கிற ஒரு ஃபோல்டருக்குள்ளே இந்த sample1 இருக்குது. இந்த sample1 கண்டென்ட்டை பார்த்துடுங்க. இது சிஎஸ்சி ஃபைலு ஏற்கனவே நான் நோட் பேடில் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது மொத்தம் 3 ரெக்கார்டு உள்ள ஒரு ஃபைல் வந்து இருக்குது. இது எப்படி நம்ம வந்து பைத்தான் மூலமாக எப்படி அதை கொண்டு வரதுன்னு சொல்லி படிக்க போகிறோம். இப்போ பைத்தானை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க. நான் 3.7 3.8 இருக்குது, நான் 3.7 வச்சுருக்கேன். இதில் வந்து அந்த ஃபைலை வந்து ஏற்கனவே உள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஃபைல் நேம் வந்து என்னது? டிஃபால்ட் டெலிமீட்டர் கமா. டிஃபால்ட் டெலிமீட்டர் கமா. இந்த ஃபைலை பாருங்கள். ஏற்கனவே நம்ம அங்கே எழுதியிருக்க ஃபைல் தான். அப்போ ஏற்கனவே பார்த்தோம். சிஎஸ்விங்கிற மாடலை இம்போர்ட் பண்ணிக்கிறோம். இம்போர்ட் சிஎஸ்வின்னு அர்த்தம். சிஎஸ்வி மாடலை இம்போர்ட் பண்ணோம். இந்த கமாண்ட் இல்லைனா இதெல்லாம் ஒர்க் ஆகாது. எந்த கமாண்ட்லாம் ஒர்க் ஆகாது? ஓப்பன், ரீடர், க்ளோஸ் இதெல்லாம் ஒர்க் ஆகாது. இதெல்லாம் எதுக்குள்ளே இருக்குது? சிஎஸ்வி மாடலுக்குள்ளே இருக்குது. நம்ம ஏற்கனவே நம்ம வந்து சியில் பார்த்துருப்போம் இல்லையா? ஹேஸ் இன்க்ளூட் stdio.hன்னு பார்த்தோம் இல்லையா? ஹெட்டர் ஃபைலை இன்க்ளூட் பண்ணோம் இல்லையா? அதே மாதிரி இது இன்க்ளூட் ஸ்டேட்மெண்ட். இது இங்கே வந்து இம்போர்ட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அவ்வளோதான். அங்கே இன்க்ளூடு, இங்கே இம்போர்ட்டு. எஃப் ஈக்குவல் டு ஓப்பன். ஓப்பனில் ஃபுல் பாத் நேம் கொடுத்துருக்கோம். ஏற்கனவே நான் பாத் நேம் sample1 காமிச்சேன். C:/PYPRGயில் என்ன இருக்குது? sample1. இப்போ வந்து நம்ம டாஸில் பார்த்தீங்கன்னா, டாஸில் அல்லது விண்டோஸில் பார்த்தீங்கன்னா பேக் கொடுப்போம். இங்கே பாருங்கள், பேக் கொடுத்துருக்கு பாருங்கள். இதில் அவ்வளோத்துலேயும் எப்படி கொடுத்துருக்கோம் பாருங்கள். பேக் கொடுத்துருக்கோமா? ஆனால் இங்கே வந்து கொடுக்கும்போது டபுள் பேக் கொடுக்கணும். இங்கே பாத் நேம் கொடுக்கும்போது எப்படி கொடுக்கும்? டபுள் பேக். என்ன மோடில் ஓப்பன் பண்ணுறோம்? ஆர் மோடில் ஓப்பன் பண்ணுறோம். ரீடர் ஃபங்க்ஷன் மூலமாக, சிஎஸ்வி ரீடர் மூலமாக எஃப்பை வந்து இந்த ரீடருங்கிற இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். இந்த ரீடர் ஆப்ஜெக்ட்லேருந்து ஒவ்வொரு ரோவாக நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? இதில் பிரிண்ட் பண்ணி கடைசியில் க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ரன் பண்ணுறோம் பாருங்கள். ரன் பண்ணும்போது அங்கே நம்ம ஏற்கனவே பதிஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா? அதெல்லாம் இங்கே வந்துருக்கு பாருங்கள். இங்கே ரீட் ஆகி லிஸ்ட்டு வடிவத்தில் உனக்கு கொடுத்துட்டு நம்ம ஏற்கனவே இங்கே பார்த்தோம் இல்லையா? எங்கே பார்த்தோம்? எதில் பார்த்தோம்? இதை இந்த எக்ஸல் ஃபைல் பார்த்தோம் இல்லையா? இந்த மேட்ரை வந்து நம்ம எங்கே ரீட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இதை வந்து எங்கே ரீட் பண்ணி வச்சுருக்கோம்? எதில் ரீட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இதை ரன் பண்ணும்போது எங்கே ரீட் ஆகுது? பைத்தானில் வந்து உங்களுக்கு ரன் ஆகுது. பைத்தானில் ரன் ஆகி உனக்கு டிஸ்பிளேயில் உனக்கு வந்துட்டு. அப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ சிஎஸ்சி ஃபைலை எப்படி நம்ம பைத்தான் மூலம் கோடிங் மூலமாக கொண்டு வர்றது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? சரி, இப்போ அடுத்த ப்ரோக்ராம் பாருங்கள். சிஎஸ்சி ஃபைலில் ஸ்பேஸ் இருக்குது. அதில் டேட்டா ஒவ்வொரு காலம்லேயும் டேட்டாவோடு சேர்த்து ஸ்பேஸ் இருக்குது பிகினிங்கில். அதை எப்படி ரீட் பண்ணுறேன்னு சொல்லி பார்க்க போகிறோம். Consider the following file sample2.csv containing the following data when open through notepad. இதில் பாருங்கள், டாபிக் 1ல் முன்னையும் பின்னி ஸ்பேஸ் இருக்குது. டாபிக் 2ல் பாருங்கள் ஸ்பேஸ் இருக்கு இல்லையா? இதில் 1க்கு ஸ்பேஸ் இருக்குது. இங்கே 2ல் பின்னாடி ஸ்பேஸ் இருக்குது. இந்த ஸ்பேஸ் எல்லாம் எடுத்துகிட்டு எப்படி ரீட் பண்ணுறோன்னு சொல்லி கோடிங் எப்படி எழுதுறது பாருங்கள். தி ஃபாலோயிங் ப்ரோக்ராம் ரீட் த ஃபைல் த்ரூ பைத்தான் யூஸிங் சிஎஸ்வி ரீடர். இதுக்கு கமெண்ட் என்ன கொடுத்துருக்கு பாருங்கள்? இம்போர்ட் சிஎஸ்வி. ஓகே தானே? அதே தான். CSV.register dialect சொல்லி புதுசாக ஒன்று கொடுக்கும். இதில் மை dialect கமா டெலிமீட்டர் கமா ஸ்கிப் இனிஷியல் ஸ்பேஸ் ஈக்குவல் டு ட்ரூன்னு சொல்லி கொடுக்குங்க. இதில் வந்து ஸ்கிப் இனிஷியல் ஸ்பேஸ் வந்து ட்ரூன் இருக்கு இல்லையா? இனிஷியல் ஸ்பேஸ் வந்து ட்ரூனா இனிஷியல் ஸ்பேஸோடு உனக்கு வரும். இனிஷியல் ஸ்பேஸை வந்து ஃபால்ஸ். இப்போ பாருங்கள், உங்கள் புக்கில் அது தப்பாக இருக்குது. இனிஷியல் ஸ்பேஸ் ஈக்குவல் ட்ரூன்னு கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் எப்படி மாற்றிவிடுங்க புக்கில்? அந்த ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம், செகண்ட் ப்ரோக்ராம் ட்ரூ. இதிலே செகண்ட் ப்ரோக்ராம் இதே மாதிரி இன்னொன்று இருக்குது. செகண்ட் ப்ரோக்ராம்
அது ட்ரூ வச்சு ஒன்று இருக்கும், ஃபால்ஸ் வச்சு ஒன்று இருக்கும். நீ ஃபால்ஸ் கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து உனக்கு ஸ்பேஸ் வராது. பாருங்கள் இதில் ஸ்பேஸ் இருக்கா பாருங்கள். நான் ஏற்கனவே உங்களுக்கு சாம்பிள் 2 ஓப்பன் பண்ணி காமிச்சேன். சாம்பிள் 2ல் என்ன இருந்துச்சு, இதில் முந்தின இதில் பேஜில் காமிச்சேன் இல்லையா, ஸ்பேஸ் இருந்துச்சு இல்லையா. இங்கே வந்து என்ன இல்லை, ஸ்பேஸ் இல்லாமலே உனக்கு அடிச்சிட்டு. காரணம் என்ன, ஸ்கிப் இனிஷியல் ஸ்பேஸ் ஈக்குவல் டு ஃபால்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருவோம். இந்த ஆப்ஷன் கொடுக்குறனால உனக்கு ஸ்பேஸ் எல்லாம் அடிச்சிடும். மீதிலாம் அதே தான். எஃப் ஈக்குவல் ஓப்பன் sample2.csv, 6 ஃபுல் பாத் நேமில் கொடுத்துருக்கேன். அடுத்த ரீடர் ஃபங்க்ஷன் பாருங்கள், எஃப் இதே போல் டயலெக்டும் கொடுக்குறீங்க. இதில் வந்து டயலெக்ட்டுங்க ஈக்குவல் டு டயலெக்ட் பேர் என்னது, மை டயலெக்ட். டயலெக்ட் ஈக்குவல் டு மை, அந்த இந்த ஆப்ஜெக்ட் நேம் என்னது, மை டயலெக்டில் தான் இந்த ஸ்பேஸ் எல்லாம் நீக்கிட்டு வச்சுருக்கோம். அதையும் சேர்த்து அந்த ஆப்ஷனையும் சேர்த்து கொடுக்குறீங்க. அப்புறம் ஒவ்வொரு ரோவாக ரீட் பண்ணுறீங்க. ஒவ்வொரு ரோவையும் பிரிண்ட் பண்ணுறீங்க. டாபிக் 1 1 2 3, எக்ஸாம்பிள் 1 2 3, அது வரிசையாக நீங்கள் பிரிண்ட் பண்ணிடுது. As you can see in the sample.csv, there are spaces after the delimiter due to which is output is also displayed with spaces. அதாவது நீங்கள் இதில் ட்ரூ கொடுத்துட்டீங்க அப்படின்னா, சப்போஸ் வந்து ஸ்கிப் இனிஷியல் ஸ்பேஸில் ட்ரூ கொடுத்துட்டீங்கன்னா இங்கே அவுட்புட்டும் உங்களுக்கு என்ன செய்யும், ஸ்பேஸோட வரும். இதை வந்து நம்ம பார்த்துருவோமா, நம்ம வந்து லைவாகவே பார்த்துருவோம். இந்த சாம்பிள் 2 கொஞ்சம் கவனிச்சுக்கிடுங்க. இதில் வந்து நான் வந்து எல்லாம் ஸ்பேஸ் கொடுத்து நான் அடிச்சிருக்கேன். ஆக்சுவலாக இதில் பாருங்களேன், இதில் பார்த்தீங்கன்னா இந்த டாப்பிக்கில் இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் இருக்குது. இந்த ஆக்சுவலாக பாருங்கள், ஸ்பேஸ் தெரியுதா, ஸ்பேஸ் கொடுத்து தான் அடிச்சிருக்கேன் இந்த இடத்துல. இதில் சிலதில் ஸ்பேஸ் இருக்குது, சிலதில் ஸ்பேஸ் இல்லாமலும் இருக்குது. பாருங்கள் இதில் வந்து முன்னாடி ஸ்பேஸ் இல்லை, பேக்கிலலாம் என்ன செஞ்சுருக்கு, ஸ்பேஸ் இருக்குது. இப்படி ஸ்பேஸ் உள்ள ஃபைலை எப்படி நம்ம ரீட் பண்ணுறது? அப்போ இந்த சாம்பிள் 2 தான் ரீட் பண்ண போகிறோம். எது மூலமாக ரீட் பண்ண போகிறோம், பைத்தான் மூலமாக நம்ம ரீட் பண்ண போகிறோம். அப்போ பைத்தான் ஓப்பன் பண்ணிக்கோ. ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ஃபைலை வந்து நான் ஓப்பன் பண்ணுதேன். ஃபைல் நேம் என்னென்னா கண்டெய்ன் ஸ்பேஸ்ன்னு சொல்லி ஒரு ஃபைல் நேம் ஏற்கனவே ஜென்ரேட் பண்ணி வச்சுருக்கேன். கண்டெய்ன் ஸ்பேஸ் ஆஃப்டர் டெலிமீட்டர். இதில் பாருங்கள், csv.register dialect என்ன கொடுத்துருக்கோம், மை டயலெக்ட் இருக்கு இல்லையா, இந்த ஆப்ஜெக்டில் எதை கொடுத்துருக்கோம், ஸ்கிப் இனிஷியல் ஸ்பேஸ் என்ன கொடுத்துருக்கேன் பார்த்துங்க. ஸ்கிப் இனிஷியல் ஸ்பேஸ் வந்து ஃபால்ஸ்னு கொடுங்க. ஸ்கிப் இனிஷியல் ஸ்பேஸ் வேல்யூ வந்து ஃபால்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துக்கோ. ஓகே தானே, ஃபால்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துக்கோ. கொடுத்துட்டு அடுத்தது ரீடர் ஃபங்க்ஷன், ஓப்பன் ஃபங்க்ஷன். ஓப்பன் ஃபங்க்ஷனில் என்ன வச்சுருக்கோம், sample2.csv வந்து ரீட் பண்ணுறோம் ஆர் மோடில். பிறகு ரீடர் மூலமாக இந்த எஃப் டயலெக்ட் ஈக்குவல் டு மை டயலெக்டை வந்து ரீட் பண்ணுறோம். அடுத்தது பிரிண்ட் ரோ மூலமாக என்ன செஞ்சிடும், வரிசையை பிரிண்ட் பண்ணுறோம். முடிஞ்ச உடனே ஃபைலை க்ளோஸ் பண்ணிடுறோம். ரன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஸ்பேஸு, அதாவது ஸ்பேஸை வந்து எஃப் கொடுத்தனால ஸ்பேஸோட பிரிண்ட் ஆகிருக்கு பாருங்கள். பிரிண்ட் பண்ணும்போதே ஸ்பேஸோட என்ன செஞ்சுருக்கு, பிரிண்ட் பண்ணியிருக்கா. ஓகே, ஸ்பேஸோட பிரிண்ட் பண்ணியிருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஸ்கிப் இனிஷியல் ஸ்பேஸ் ஈக்குவல் டு ஃபால்ஸ். இப்போ அடுத்த பேஜில் நம்ம அதான் பார்க்க போகிறோம். இதை வந்து ட்ரூன்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா, ஸ்கிப் இனிஷியல் ஸ்பேஸ் ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா, ஏற்கனவே அந்த ஒரிஜினல் ஃபைலில் உள்ள அந்த இனிஷியல் ஸ்பேஸ் வந்து என்ன செய்கிறது பாருங்கள், போயிடுது பாருங்கள். இதில் பாருங்கள், இதில் இனிஷியல் ஸ்பேஸ் என்ன செஞ்சுட்டு போயிட்டா, இதில் இனிஷியல் ஸ்பேஸ் போயிட்டு. இப்போ நீங்கள் ட்ரூ கொடுத்தீங்கன்னா என்ன செய்யும் பாருங்கள், இதை ட்ரூ கொடுத்தீங்கன்னா போயிடுது. ஃபால்ஸ் கொடுத்தீங்கன்னா என்ன செய்யுது, ஸ்பேஸோடு உனக்கு அடிக்கும். அதையும் நான் சேர்த்து அடித்து காமிக்க. இப்போ ஃபால்ஸ் கொடுத்தீங்கன்னு நினச்சது பாருங்கள், முந்தின அவுட்புட்டில் ட்ரூ கொடுத்துருந்தேன். ஸ்கிப் இனிஷியல் ஸ்பேஸ் வந்து ட்ரூ கொடுத்துருந்தேன். அப்படின்னு என்ன அர்த்தம், ஸ்பேஸை ஸ்கிப் பண்ணிருன்னு அர்த்தம். அப்போ ஸ்கேப்பை விட்டுட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு என்ன செஞ்சுட்டு, ஸ்பேஸை ஸ்கிப் பண்ணிவிட்டு உனக்கு ஸ்பேஸ் இல்லாமல் அடிச்சிருக்கு. இப்போ ஸ்கிப் இனிஷியல் ஸ்பேஸ் ஃபால்ஸ்ன்னு கொடுத்தனால உனக்கு என்ன செஞ்சுருக்கு பாருங்கள், ஸ்பேஸோடு அடிச்சிருக்கு. இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து அடுத்த ப்ரோக்ராம் பாருங்கள், இதே ப்ரோக்ராம் தான். தி ஃபாலோயிங் ப்ரோக்ராம் ரீட்ஸ் sample2.csv ஃபைல் விச் கண்டெய்ன் ஸ்பேசஸ் ஆஃப்டர் டெலிமீட்டர். இதில் பாருங்கள், ஸ்கிப் இனிஷியல் ஸ்பேஸ் என்ன கொடுத்துருக்கு, ட்ரூ கொடுத்துருக்கு. அப்போ உங்களுடைய முந்தின ப்ரோக்ராமில் நீங்கள் புக்கில் அதில் கரெக்ஷன் பண்ணிக்கிடுங்க. முந்தின ப்ரோக்ராம் எங்கே இருக்குது, முந்தின ப்ரோக்ராம் வந்து இதில் ஃபால்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துடுங்க. இதுக்கு அடுத்த ப்ரோக்ராம் தான் என்னது, இதில் ட்ரூ வச்சு கொடுத்துருக்கோம். இதில் ட்ரூ வச்சு கொடுத்துருக்கோம். ட்ரூ வச்சு கொடுத்தா அதில் ஸ்பேஸ் இல்லாமல் உனக்கு என்ன செஞ்சுருக்கு, இந்த அவுட்புட்டில் ஸ்பேஸ் இல்லாமல் அடிச்சிருக்கு. இது ஏற்கனவே நம்ம என்ன செஞ்சிட்டோம், பார்த்துட்டோம். அப்போ ட்ரூ கொடுத்தா ஸ்பேஸ் இல்லாமல் அடிக்கும், ஃபால்ஸ் கொடுத்தா ஸ்பேஸோட அடிக்கும். அடுத்த மூணாவது ஃபைலு CSV ஃபைல் டேட்டா வித் கோட்ஸ். கோட்ஸோடு இருந்தால் எப்படி பிரிண்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபைலை பாருங்கள், இது ஒரு ஃபைலு, சீரியல் நம்பர் இருக்குது,
அடுத்த காலமில் எப்படி இருக்கு பாருங்கள், எல்லாம் கோட்ஸ் இருக்குது பாருங்கள். தி சீக்ரெட் டு கெட்டிங் அஹெட் இஸ் கெட்டிங் ஸ்டார்டட் கோட்டோட இருக்குது. அப்போ இந்த மாதிரி ஃபைலை எப்படி ரீட் பண்ணுறது? இந்த ஃபைலினுடைய பேர் வந்து codes.csv. இது ஏற்கனவே நம்ம வந்து எதெல்லாம் க்ரியேட் பண்ணியிருக்கோம், நோட் பேடில் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இது எப்படி நம்ம பைத்தானில் ரீட் பண்ணுறது? தி ஃபாலோயிங் ப்ரோக்ராம் ரீட் codes.csv. அந்த codes.csv இருக்கு இல்லையா, அந்த CSV ஃபைலை நம்ம க்ரியேட் பண்ண ஃபைலை, நோட் பேடில் க்ரியேட் பண்ண ஃபைலை நம்ம வந்து இப்போ ரீட் பண்ண போகிறோம். வேர் டெலிமீட்டர் இஸ் கமா பட் த கோட்ஸ் ஆர் வித்தின் கோட்ஸ். அதில் வந்து கோட்ஸோடு நம்ம என்ன செய்ய போகிறோம், ரீட் பண்ண போகிறோம். எப்படி ரீட் பண்ண போகிறோம் பாருங்கள். கோடிங் எப்படி எழுதியிருக்கோம், import CSV csv.register dialect. இங்கே dialectல என்ன கொடுத்துருக்கோம், டெலிமீட்டர் ஈக்குவல் டு கமா, டெலிமீட்டர் வந்து கமா கொடுத்துருக்கு, கமா கோட்டிங் ஈக்குவல் டு CSV கோட்டால். அப்படின்னா என்ன அர்த்தம், எல்லா கோட்ஸோடு சேர்ந்து நீ ரீட் பண்ணுன்னு சொல்கிறோம். டயலெக்ட் வந்து எப்படி கொடுத்துருக்கோம், எல்லா கோட்டையும் கொடுக்குறோம். கொடுத்துட்டு ஸ்கிப் இன்சியல் ஸ்பேஸ் ட்ரூ கொடுத்துட்டோம். அப்போ ஸ்பேஸை எடுத்துரும் பாருங்கள். இதில் எங்கேயுமே ஸ்பேஸ் இல்லை இல்லையா, இங்கே பிரிண்ட் அவுட்புட் பாருங்கள், எங்கேயுமே ஸ்பேஸ் இல்லை. வித் கோட்டோட உனக்கு என்ன செஞ்சிருது, பிரிண்ட் ஆகிரு பாருங்கள். வித்தின் கோட்ஸோட உனக்கு பிரிண்ட் பண்ணியிருக்கு, எல்லாமே கோட்ஸோட உனக்கு பிரிண்ட் பண்ணியிருக்கு. எஃப் ஈக்குவல் டு ஓப்பன், அந்த codes.csv ஓப்பன் பண்ணுறோம். ரீடர் வந்து என்ன செய்கிறோம், ரீடர் ஃபங்க்ஷன் மூலமாக அந்த டயலெக்ட் இந்த ஃபைல் ஆப்ஜெக்டை ரீட் பண்ணுறோம். பிறகு ஒவ்வொன்றையும் ரைட் பண்ணிவிட்டு க்ளோஸ் அடுத்து க்ளோஸ் கொடுக்கலதில்ல, நீங்கள் என்ன செஞ்சுக்கிடுங்க, எஃப் ஈக்குவல் டு க்ளோஸ்ன்னு சொல்லி கொடுத்து க்ளோஸ் பண்ணிடுங்க. ஃபைல் வந்து கடைசியில் க்ளோஸ் கட்டாக என்ன செஞ்சிடணும், பண்ணிடணும். இந்த above ப்ரோக்ராம் ரிஜிஸ்டர் எ டயலெக்ட் வித் நேம் மை டயலெக்ட். இதில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். டயலெக்ட் நேம் வந்து என்னது, மை டயலெக்ட். தென் வி யூஸ்டு csv.cotal டு டிஸ்பிளே ஆல் கேரக்டர்ஸ் ஆஃப்டர் டபுள் கோட்ஸ். எல்லா கேரக்டரும் டபுள் கோட்டில் உள்ளதை என்ன செய்யுது, அதை வந்து டிஸ்பிளேயில் உனக்கு கொடுக்குது. அப்படியே டபுள் கோட்டோட உனக்கு கொடுக்குது. இதை நம்ம டைரெக்டாக பார்த்துருவோம். பார்த்துட்டா நல்லா புரிஞ்சிடும் உங்களுக்கு. இந்த சாம்பிள் கோட்ஸ்ன்னு சொல்லி இருக்குது, இந்த கோட்ஸ்ன்னு சொல்லி இருக்குது பாருங்கள். இந்த ஃபைலை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். இதில் வந்து மொத்தம் 5 லைன் இருக்குது. 5 லைனும் எப்படி கொடுத்துருக்கேன் பாருங்கள், வித்தின் டபுள் கோட்டோடு கொடுத்துருக்கோம். நல்லா பார்த்துக்கிட்டிங்களா. இது வந்து எதில் க்ரியேட் பண்ணியிருக்கோம், நோட் பேடில் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த CSV ஃபைலை எதில் ஓப்பன் பண்ணி காமிச்சிட்ருக்கேன், இப்போ மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் காமிச்சிட்ருக்கேன். ஒவ்வொன்றிலையும் கோட்டோடு இருக்குது. இது எப்படி ரீட் பண்ணுறது, நம்ம வந்து எது மூலமாக, ஐடியலி மூலமாக, பைத்தான் மூலமாக எப்படி அதை ஓப்பன் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ரீட் வித் கோட்ஸு ஃபைல் நேம் வந்து ஏற்கனவே நான் கொடுத்துருக்கேன். ஃபைல் நேம் வந்து ரீட் வித் கோட்ஸு ஓப்பன் பண்ணிக்கிடுங்க. இதில் அதே தான் உங்களுக்கு இருக்குது. csv.register dialect டெலிமீட்டர் கமா கோட்டிங் ஈக்குவல் டு csv.cotal. இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோ. ஸ்கிப் இன்ஷியல் ஸ்பேஸ் வந்து என்ன செஞ்சுக்கோ, ட்ரூ ஆப்ஷன் கொடுத்துக்கோ. கொடுத்துட்டு அடுத்தது ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கிறீங்க, ஆர் மோடில் ஓப்பன் பண்ணிக்கிறீங்க. ஃபைலை என்ன பண்ணிக்கிறீங்க, ஆர் மோடில் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கிடுங்க. பண்ணிவிட்டு ரீடர் ஆப்ஷன் மூலமாக ரீட் பண்ணிடுறீங்க டயலெக்டோட. ரீட் பண்ணிவிட்டு அது வரிசையாக என்ன செஞ்சுருங்க, பிரிண்ட் பண்ணிடுங்க. பிரிண்ட் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறீங்க. இப்போ ரன் மாடல், ரன் மாடலில் பாருங்கள் வித்தின் டபுள் கோட்டோடு கொடுக்க பாருங்கள். அதில் இருந்துச்சு இல்லையா, எங்கே பாருங்கள், இதில் உள்ள இந்த டபுள் கோட்டு அப்படியே இங்கே வந்திருக்கு பாருங்கள். எங்கே வந்திருக்கு, நம்மளுடைய பைத்தானில் அவுட்புட் ப்ரோக்ராம் வந்திருக்கு. அதை எக்ஸல் ஃபைலில் அந்த CSV ஃபைலில் உள்ள இந்த வித்தின் டபுள் கோட்டில் உள்ள அந்த கண்டென்ட்டு அப்படியே உங்களுக்கு எதில் வந்திருக்கு, பைத்தானில் அந்த 5 லைனும் வரிசையாக வந்துட்டு. அப்போ டபுள் கோட்டோட இல்லை CSV ஃபைலை எப்படி ரீட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சோம், பார்த்தோம் இல்லையா. அதை எப்படி ரீட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அடுத்தது CSV ஃபைல் வித் கஸ்டம் டெலிமீட்டர்ஸ். கஸ்டம் டெலிமீட்டர்ஸ் அப்படின்னா இந்த செப்பரேட்டர் வந்து என்னவா இருக்குது அப்படின்னா, இப்போ sample.4 CSV ஃபைலில் இப்படி கொடுத்துருக்கேன், நாங்கள் வச்சுருக்கேன். யூ கேன் ரீட் CSV ஃபைல் ஹேவிங் கஸ்டம் டெலிமீட்டர் பை ரிஜிஸ்டரிங் a new dialect with the help of CSV register dialect. CSV register underscore dialect மூலமாக, இந்த ஃபங்க்ஷன் மூலமாக நீங்கள் வந்து இந்த பைப் சிம்பிளோடு உள்ளதை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், ரீட் பண்ணிக்கலாம். அப்போ sample4.csvயில் எப்படி இருக்கும், பைப் சிம்பிளோடு இருக்குது. செப்பரேட்டர் கம்மா கொடுக்கல, இங்கே ரோல் நம்பர் பைப் சிம்பிள், நேம் பைப் சிம்பிள், சிட்டி. அடுத்தது 12101 பைப் சிம்பிள், அருண் சென்னை, இதிலும் பைப் சிம்பிள், எல்லாத்திலும் பைப் சிம்பிள் கொடுத்துருக்கு. இது வந்து என்னது, CSV ஃபைல். இதை வந்து எப்படி ரீட் பண்ணுறோம் பாருங்க. தி ஃபாலோயிங் ப்ரோக்ராம் ரீட் தி ஃபைல் sample4.csv வித் யூசர் டிஃபைன்டு டெலிமீட்டர் பைப் சிம்பிளோடு உள்ளதை உங்கள் ரீட் பண்ணி அது இல்லாமலே டைப் பண்ணியிருக்கு பாருங்கள். அவுட்புட் பாருங்கள், அது இல்லாமலே கொடுத்துருக்கு. நம்ம அங்கே பைப் சிம்பிள் கொடுத்ததெல்லாம் இங்கே இல்லை, கமா கொடுத்துட்டு இது லிஸ்ட்டில் வந்திருக்கு.
அப்போ சிஎஸ்வி டாட் ரீட் டைலக்டில் என்ன கொடுக்குறோம், மை டைலக்ட் கமா டெலிமீட்டர் ஈக்குவல் டு பைப் சிம்பிள் கொடுத்துறீங்க. வழக்கமாக டிஃபால்ட்டாக டெலிமீட்டர் கமா இருக்கும், இங்கே டெலிமீட்டர் பைப் கொடுத்துறீங்க. மீதிலாம் அதே தான். வித் ஓப்பன் மெத்தட் மூலமாக இதை ரீட் பண்ணியிருக்கோம். ஓப்பன் பண்ணுறோம். இப்போ ரீடர் ஃபங்க்ஷன் மூலமாக ரீட் பண்ணுறோம். அடுத்த பிரிண்ட் மூலமாக பிரிண்ட் பண்ணிவிட்டு எஃப் டாட் க்ளோஸ் கொடுத்துறீங்க. கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் என்ன வருது, ரோல் நம்பர் நேம் சிட்டின்னு சொல்லி வரிசையாக வந்துடுது. இதை லைவாகவே பார்த்துருவோம். இதை லைவாக பார்த்துருவோம். இந்த ஃபைலை நீங்கள் பாருங்கள். அதாவது C:**, ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி PYPRGல எல்லாமே இருக்குது. sample.4 நீங்கள் பார்த்துக்கிடுங்க இது எப்படி இருக்குன்ட்டு. இதில் பாருங்கள் என்ன போட்டிருக்கு, ஒரு பைப் சிம்பிள் இருக்கா. இதை வந்து நீங்கள் இதில் பார்த்தாலும் தெரியும், அல்லது இதில் பாருங்கள் பைப் சிம்பிள் கொடுத்துருக்கு. செப்பரேட்டர் வந்து பைப் சிம்பிள். ஆக்சுவலாக இதில் வந்து செப்பரேட்டர் வந்து பைப் சிம்பிள். இதை வந்து நீங்கள் நோட் பேடில் ஓப்பன் பண்ணி பாருங்கள், நல்லா தெரியும். நோட் பேடில் பாருங்கள், இதில் எங்கேயுமே நான் கமா கொடுக்கல, எல்லாம் பைப் சிம்பிள் வச்சு செப்பரேட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். எல்லாமே பைப் சிம்பிள் வச்சு செப்பரேட் பண்ணியிருக்கேன். அப்போ இதை எப்படி நம்ம ரீட் பண்ணுறது, பைத்தான் போய்க்கிடுங்க. போயிட்டு ஃபைலில் போய் ஓப்பன் பண்ணிக்கிடுங்க. கஸ்டம் டெலிமீட்டர்ஸ்னு கொடுத்துருக்கேன் ஃபைல் நேமு. இதில் வந்து என்ன கொடுத்துருக்கோம், டெலிமீட்டர் என்ன கொடுத்துருக்கோம், பைப் சிம்பிள் கொடுத்துருக்கோம். அதை மை டைலக்ட்டுக்கு நம்ம அசைன் பண்ணியிருக்கோம் ரிஜிஸ்டர் டைலக்ட் ஃபங்க்ஷன் மூலமாக. பிறகு ஓப்பன் ஃபங்க்ஷன் மூலமாக அந்த sample4 ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, sample4 இந்த ஃபைலை வந்து எங்கே ஓப்பன் பண்ணுறோம், இந்த பைத்தான் கோடிங்லேயே நம்ம ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் ஃபங்க்ஷன் மூலமாக ஓப்பன் பண்ணுறோம். பண்ணிவிட்டு அதை ரீட் பண்ணுறதுக்கு ஒரு கோடிங் எழுதியிருக்கோம். அடுத்த பிரிண்டிங்க்கு ஒரு கோடிங் எழுதிட்டு க்ளோஸ் பண்ணிடுறோம் ஃபைலை. இப்போ ரன் பண்ணி பாருங்கள், அதே டேட்டா வந்துட்டு பாருங்கள். ஆனால் பைப் சிம்பிள் வருதா, வரல. அதுக்கு பதிலாக கமா கொடுத்துருக்கு. லிஸ்ட்டில் இருக்கிற மாதிரியே கமா கொடுத்துட்டு. இது எந்த ஃபைல் பாருங்கள், நம்ம ஏற்கனவே நோட் பேடில் பார்த்தோம் இல்லையா, இந்த ஃபைல் இப்போ எங்கே வந்திருக்கு, நம்ம பைத்தான் மூலமாக ரன் பண்ணிட்டோம். அப்போ வந்து நம்ம வந்து 4 விதமான பார்த்தோம். டெலிமீட்டரை வந்து பைப் சிம்பிள் வச்சு ரீட் பண்ணுறது எப்படி பார்த்தோம், டபுள் கோட்டை வச்சு ரீட் பண்ணுறது எப்படி பார்த்தோம், கமா வச்சு ரீட் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸ்பேஸை ஸ்கிப் பண்ணிவிட்டு எப்படி பிரிண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போ வந்து நம்ம ரீடர் ஃபங்க்ஷன் முல்லாக பார்த்துட்டோம். ரைட்டர் ஃபங்க்ஷன் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். தட்ஸ் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.